Hi dear students, now we are going to see about the section 2 for the supplementary, the 3 questions. Okay, so நீங்கள் first section வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் what is a story அப்படிங்கிறது. அதோட கண்டினியூஷனை வந்துட்டு we are going to deal with the section 2. சரிங்களா? ஸோ section 2ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Okay, so the king turned round and saw a bearded man come running out of the wood. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம்? ஸோ த கிங் வென்ட் டு த ஹெர்மிட். சரிங்களா? ஸோ ஹெர்மிட்டை போய் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா த கிங் டேர்ன் ரவுண்ட் அண்ட் சா எ பேர்டு மேன். சரிங்களா? ஸோ கிங் வந்து திரும்பி பார்க்குறாரு. அப்போ தேர் இஸ் அ மேன். சரிங்களா? ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க, கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த வுட். சரிங்களா? ஸோ அதாவது காட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வராரு வேகமாக. The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. சரிங்களா? ஸோ அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆள் ஓடி வந்துச்சா, தாடி வச்ச ஒரு ஆள் ஓடி வராரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டு வராரு, his hands pressed against his stomach. சரியா? அவர் வயிற்றை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஓடி வராரு. சரிங்களா? ஸோ ஏன் அவர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஓடி வராரு அப்படின்னா blood was flowing from under them. சரிங்களா? ஸோ அவரோட வயிற்றுலேருந்து என்ன ஆகுது, blood வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அதாவது ஏதோ காயம்பட்டிருக்கு, காயத்தில் இருக்கிற அதனால் என்ன ஆகுது, அந்த பிளட்டு வந்து வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. when he reached the king he fell fainting on the ground moaning feebly. சரிங்களா? ஸோ அந்த பியர்ட் மேன் என்ன பண்ணுறாரு, when he reached the king, சரியா, கிங்குக்கு பக்கத்தில் வந்ததுமே he fell fainting. ஃபெயிண்டிங்னா என்னது, ஃபெயிண்டிங்னா மயக்கம் போடுறது. சரிங்களா? ஸோ அவர் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாமல் ஒரு மயக்கத்தில் அப்படியே கீழே விழுறாரு. சரிங்களா? he fell fainting on the ground. ஸோ அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு. moaning feebly. சரிங்களா? moaning அப்படின்னா என்னது, அழுகிறது. சரியா? அவரால் வந்து வலி தாங்க முடியாமல் he is crying. சரிங்களா? moaning அப்படின்னா crying. the king and the hermit unfastened the man's clothing. சரிங்களா? ஸோ உடனே அதை பார்த்ததும் கிங்கும் ஹெர்மிட்டும் என்ன பண்ணுறாங்க, அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தானே வந்து காயம் எப்படி பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் தே ஆர் ரிமூவ்ட் ஹிஸ் கிளாத்திங்ஸ். சரிங்களா? அவரோட துணியெல்லாம் கழட்டுறாங்க. தெர் வாஸ் அ லார்ஜ் wound on his stomach. சரிங்களா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது இட் வாஸ் அ லார்ஜ் wound, பெரிய காயம் பட்டிருக்கு அவரோட வயிற்றில் அப்படின்னு தெரியுது. த கிங் washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. சரிங்களா? ஸோ அந்த காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவரோட பெஸ்ட்டாக அந்த காயத்தை வந்து என்ன பண்ணுறாரு, க்ளீன் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ க்ளீன் பண்ணுறாரு. அண்ட் bandaged it with his handkerchief. ஸோ உடனே இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு துணி வச்சு பற்றுவோமா, ஸோ அந்த மாதிரி அவரோட ஹேண்ட்கர்ச்சீப்பை வச்சு என்ன பண்ணுறாரு, he just hold it. சரிங்களா? ஸோ அந்த ஹேண்ட்கர்ச்சீப்பை வச்சு பேண்டேஜ் போடுறாரு, அதாவது சுற்றி கட்டுறாரு. பட் இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் தட். அது பத்தலை அப்படிங்கனால என்ன பண்ணுறாரு, he can get the towel of the hermit. சரிங்களா? ஹெர்மிட் கையில் அந்த டவலையும் வாங்கி என்ன பண்ணுறாரு, அதை வச்சு பேண்டேஜ் மாதிரி சுற்றி கட்டுறாரு. பட் தட் blood would not stop flowing. ஆனால் அந்த blood என்ன ஆகலை, அந்த பேண்டேஜ் அந்த துணியும் மீறி வந்துட்டு blood வெளியே வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ பிக் wound. சரிங்களா? பெரிய காயப்பட்டதுனால என்ன பண்ண முடியல, அந்த துணியால் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ blood வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் த கிங் அகெயின் அண்ட் அகெயின் ரிமூவ் த பேண்டேஜ் சோக்டு வித் த வார்ம் blood. சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த துணியை வந்து மாற்றி என்ன பண்ணுறாரு, எடுக்கிறப்பெல்லாம் அந்த துணி ஃபுல்லாக என்ன இருக்குது, இட்ஸ் சோக்டு வித் வார்ம் blood. சோக்டுன்னா என்னது, அப்படியே அந்த ரத்தத்தில் நனைஞ்சு போய் எடுக்கிறாரு. அண்ட் வாஷ்ட் அண்ட் ரீபேண்டேஜ் த wound. ஸோ அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து பேண்டேஜ் மாதிரி போடுறாரு அப்படின்னா உடனே இந்த ரத்தம்லாம் வந்து நிறையா வந்து வெளியே வருதுன்னா என்ன ஆயிரும், அது அப்படியே இந்த ரத்தத்தில் ஈரமாயிருதா, உடனே அவர் மறுபடியும் வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணி அகைன் ரீபேண்டேஜ் போடுறாரு. சரிங்களா? when at last the blood ceased flowing the man revived and asked for something to drink. சரிங்களா? at last என்ன ஆயிடுச்சு, the blood ceased flowing. ceasedனா stopped. சரிங்களா? ஸோ அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு, வெளியே வரது வந்து நின்றுச்சு. the man revivedனா என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த ரத்தம் நின்னதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு கான்ஷியஸே வருது. சரிங்களா? அது வரைக்கும் அவர் வந்து என்னத்தில் இருக்கார், மயக்கத்தில், ஃபெயிண்டிங்கில் இருக்கார்.
ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ஏ கான்ஷியஸ், அவர் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, ஆஸ்ட் ஃபார் சம்திங் டு ட்ரிங்க். ஸோ ஏதாவது குடிக்க கேட்குறாரு. சரிங்களா. த கிங் ப்ராட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கேவ் இட் டு ஹிம். ஸோ அதுக்கப்புறம் கிங் வந்து வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, அதை குடிக்கிறாரு. மீன்வைல் த சன் ஹேட் செட். ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்துட்டுருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, சன்செட் ஆயிடுச்சு, அதாவது சாயங்காலம் நேரம் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இட் ஹேட் பிகம் கூல். ஸோ த ஹோல் பிளேஸ் எப்படி ஆயிடுச்சு, ஸோ இட்ஸ் நைட் டைம் அப்படிங்கிறாங்க, இட் பிகேம் கூல். ஸோ த கிங் with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஈவினிங் நைட் டைம் ஆனதுனால கிங்கும் ஹெர்மிட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தே கேரிட் த wounded man. சரிங்களா. ஸோ அந்த wounded அந்த பியர்டு மேனை வந்து அப்படியே கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போயிட்டு அவர் ஹட்டில் இருக்கிற பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. லையிங் ஆன் த பெட் த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட். ஸோ அவர் வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சதுமே என்ன ஆகிட்டார், அவர் அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா. பட் த கிங் வாஸ் ஸோ டயர்ட் ஃப்ரம் ஹிஸ் வாக் அண்ட் ஃப்ரம் த வாக் ஹி ஹேட் டன் தட் த crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பியர்டு மேன் வந்து பெட்டில் போட்டதும் அவர் வந்து படுத்து தூங்கிறாரு. பட் த கிங் வாஸ் ஸோ டயர்டு. சரிங்களா. ஸோ கிங் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா ஃப்ரம் ஹிஸ் வாக். சரிங்களா. ஸோ அவர் வந்து அந்த காட்டிலேருந்து இந்த ஹெர்மிட்டை பார்க்க வர்றப்ப வந்து என்ன பண்ணார், நடந்தே வந்தாரா, ஸோ அதனால் டயர்டாக இருக்கார். அண்ட் ஃப்ரம் த ஒர்க். சரிங்களா. அவர் என்ன வேலை செஞ்சார், ஸோ வந்தவுடனே ஹெர்மிட்டுக்காக வந்துட்டு அந்த பெட்டில் வந்து டிக் பண்ணாரா, குழி நோண்டினாரில்ல, அந்த ஒர்க்கு ஹி ஹேட் டன் தட் ஹீ க்ரவுச் டவுன் ஆன் த த்ரெஷோல்டு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு குமிஞ்சி வந்ததுனால அவர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு, த்ரெஷோல்டு அப்படின்னா இட்ஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் அ ஹவுஸ். சரிங்களா. ஸோ அதாவது என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ்லேயே என்ன பண்ணிடுறாரு, ஹீ க்ரவுச் டவுன். சரிங்களா. அவர் அந்த என்ட்ரன்ஸ்லேயே படுத்து தூங்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபெல் அஸ்லீப். சரிங்களா. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே படுத்து தூங்கிறாரு. ஸோ சவுண்ட்லி தட் ஹீ ஸ்லிப்ட் ஆல் த்ரூ த ஷார்ட் சம்மர் நைட். ஸோ அன்றைக்கி நைட்டு கிங்கும் வந்து அங்கேயே தூங்கிடுறாரு. ஓகேவா. வென் ஹீ அவோக் இன் த மார்னிங். ஸோ மார்னிங் ஆயிடுச்சு. ஹீ அவோக் ஃப்ரம் த ஸ்லீப்பிங். சரியா. அவர் காலையில் எந்திரிக்கிறாரு. இட் வாஸ் அ லாங் பிஃபோர் ஹீ குட் ரிமெம்பர் வேர் ஹீ வாஸ். ஸோ அவர் எந்திரிச்சதுமே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து லைட்டாக நமக்கு கண்ணை கட்டிகிட்டு இருக்குமா, ஸோ லைக் தட். சரிங்களா. ஆர் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லையிங் ஆன் த பெட் அண்ட் கேசிங் இன்டென்ட்லி அட் ஹிம் வித் ஷைனிங் ஐஸ். சரியா. அவர் வந்து எந்திரிச்சதுமே நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே தெரியாமல் எந்திரிக்கிறாரு. உடனே எந்திரிச்சு பார்த்ததும் நியர் டு ஹிம். சரி. அவர் பக்கத்தில் அந்த பெட்டில் யார் படுத்திருந்தா, அவர் பியர்ட்மேன் படுத்திருந்தாங்களா. ஸோ இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. கேஸிங் அப்படின்னா என்னது, கேஸிங்னா லுக்கிங் அர்த்தம். சரியா. பார்த்துட்ருக்காரு. இது யாரா, அது இங்கே ஒரு மனுஷன், இங்கே ஒரு ஆள் வந்து படுத்துட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உத்து பார்த்துட்ருக்காரு. Forgive me, said the bearded man in a weak voice when he saw that the king was awake and was looking at him. சரிங்களா. ஸோ அந்த பியர்ட்மேன் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து எந்திரிக்கிறாரு. சரிங்களா. அவர் எந்திரிச்சதுமே வந்து அவரை யார் பார்த்துட்டு இருந்தா, கிங் வந்து இந்த பியர்ட்மேன் யாருன்னு சொல்லிட்டு அவர் உத்து பார்த்துட்டு இருந்தாரா. அதை பார்த்துட்டு அந்த பியர்ட்மேன் என்ன சொல்கிறாரு, ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர்ட்மேன் வந்து கிங்கை பார்த்து சொல்கிறாரு. சரிங்களா. I do not know you and have nothing to forgive you for, said the king. ஸோ உடனே கிங் என்ன சொல்கிறாரு, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, நான் என்ன பர்பஸ்க்காக உங்களை வந்து நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரிங்களா. யூ டு நாட் நோ மீ பட் ஐ நோ யூ. உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர்ட்மேன் சொல்கிறாங்க. ஐ ஆம் தட் எனிமி ஆஃப் யோர்ஸ் ஹூ swore to revenge himself on you because you executed his brother and seized his property. சரிங்களா. ஸோ அந்த பியர்ட்மேன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, பட் ஐ நோ யூ, எனக்கு உங்களை தெரியும். ஐ ஆம் தட் எனிமி ஆஃப் யோர்ஸ். சரிங்களா. நான் உங்களோட ஒரு எனிமி. சரியா. ஹூ swore to revenge himself on you, உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு
நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறேன். ஸ்வோர்னா என்னது? ஸ்வோர்னா வந்துட்டு சத்தியம் பண்ணுறது அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஸ்வோர் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராமிஸ். சரிங்களா? ஸோ ரிவெஞ்ச் அப்படின்னா என்னது? பழி வாங்குறது. சரிங்களா? உங்களை பழி வாங்கணும்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூ எக்ஸிக்யூட்டட் இஸ் பிரதர். சரிங்களா? நீ வந்து என்னோடய பிரதரை எக்ஸிக்யூட் பண்ணிட்ட. எக்ஸிக்யூட்னா நாடு கடத்துறது. அண்ட் சீஸ்டு ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? என் பிரதரை நாடு கடத்துறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்ட, என்னோடய ப்ராப்பர்ட்டியும் வந்து நீ வந்து என்கிட்ட இருந்து அபகரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நான் உன்னை பழி வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும் நீ ஹெர்மிட்டை பார்க்கறதுக்காக தனியாக தான் போவ. அப்படி வந்து நீ போயிட்டு திரும்பி வரப்போ என்ன பண்ணணும்னு நினச்சேன், நான் உன்னை கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து உன்னை கொல்ல வந்த நாள் வந்துட்டு போயிடுச்சு, நீ திரும்பி வரவே இல்லை. சரியா? ஏன் அவர் திரும்பி வரவே இல்லை? அவர் ஹெர்மிட் கூட பேசிக்கிட்டு இருந்ததுனால அவர் திரும்பி வரவே இல்லை, லேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் ஃப்ரம் மை ஆம்பூஸ் டு ஃபைண்ட் யூ அண்ட் கேம் அப்பான் யுவர் பாடி கார்ட் அண்ட் தே ரெகக்னைஸ்ட் மீ அண்ட் wounded மீ. சரிங்களா? ஸோ உன்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் வெளியே வந்து மை ஆம்பூஸ் டு ஃபைண்ட் யூ. ஸோ ஆம்பூஸ் அப்படின்னா என்னது? ஆம்பூஸ்னால் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக். சரிங்களா? அதாவது திடீர்னு அட்டாக் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடத்துலேருந்து உன்னை தேடி நான் வெளியே வந்தேன். அப்படி வெளியே வரப்போ யார் பார்த்துட்டா? உன்னோட பாடி கார்ட்ஸ் என்னை பார்த்துட்டாங்க. அண்ட் தே ரெகக்னைஸ்டு மீ. நான் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, தே wounded மீ. என்னை வந்து கொல்ல ட்ரை பண்ணி தான் வந்துட்டு என்னோடய வயிற்றில் வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தெம் பட் should have bleed to death you have had you not dressed my wound. சரியா? அப்படி இங்கே குத்துறப்ப நான் எஸ்கேப் ஆகி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும் எனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணாமல், அதாவது என்னோட அந்த blood flowingக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து நீங்கள் பேண்டேஜ் போட்டு நீங்கள் அந்த ஃப்ளோயிங்கை சீஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் என்னோட செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப். நான் வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீங்கள் என்னோடய உயிரையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட் I will serve you as your most faithful slave and will bid my sons to the same. Forgive me. இப்போ சொல்கிறேன், நான் இப்போ வாழ்கிறேன் அப்படின்னாலே, இப்போ நான் வாழ்கிறதும் இல்லை உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்லேவ்னா நான் ஒரு அடிமையாக நான் உங்களோட மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ். சரிங்களா? உங்கள் பேச்சை சொல்ல தட்டாத அளவுக்கு ஒரு அடிமையாக நான் உங்களுக்கு கீழே வாழ்கிறேன். அதே மாதிரி வில் பிட் மை சன்ஸ் டு த சேம். என்னோட சந்ததி, அதாவது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய என்னோடய சந்ததி, என்னோடய மகன், என் பேரன் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடிமையாக வாழ சொல்லி நான் அவங்களுக்கும் வந்து கட்டளையிடுறேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சொல்கிறாரு கிங்குக்கிட்ட. The king was very glad to have made peace with his enemies so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physicians to attend him and promised to restore his property. ஸோ வந்து அவர் இது கேட்குறாரு. சரிங்களா? ஸோ த கிங் வாஸ் வெரி கிளாட் டு ஹாவ் மேட் பீஸ் வித் ஹிஸ் எனிமீஸ் ஸோ ஈஸிலி. ஸோ இதை கேட்டதுமே, ஸோ நம்மளை கொல்லணும்னு வந்த ஒரு எதிரி கூட நம்ம செஞ்ச ஒரு சிறு உதவினால என்ன பண்ணிட்டான், நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ட் டு ஹாவ் கெயின்ட் ஹிம் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ட் ஹி நாட் ஓன்லி ஃபர்கேவ் ஹிம் பட் செட் ஹி வுட் சென்ட் ஹிஸ் சர்வன்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபிசிஷியன் டு அட்டன் ஹிம். சரிங்களா? ஸோ அந்த பியர்டுமே நான் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்சன் கூடயே அவரோட சர்வன்ஸையும் அனுப்பிச்சி விட்றாரு. அதே மாதிரி அவரோட நாட்டு வைத்தியரையும் வந்துட்டு அவரை பார்க்க சொல்லி அவரோட அந்த ஹூண்டுக்கு வந்து ஏதாவது மருந்து போட சொல்லி அனுப்புகிறாரு. சரிங்களா? அண்ட் ப்ராமிஸ் டு ரீஸ்டோர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அட் லாஸ்ட். அதாவது கடைசியாக என்ன சொல்கிறாரு, அவர் வந்து
அதாவது இந்த பியர்ட்மேன் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் சீஸ் பண்ணதுனாலையும் அவரோட பிரதரை எக்ஸிக்யூட் பண்ணதுனாலையும் தான் வந்து கொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் திருப்பி அவருக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் கமாண்டையும் பாஸ் பண்ணுறாரு. சரிங்களா. ஹேவிங் டேக்கன் leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த wounded man என்ன பண்ணுறாங்க, அவரோட சர்வன்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரிங்களா. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் the king went out into the porch and looked around for the hermit. சரிங்களா. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே வராரு. போர்ச் அப்படின்னா என்னது, இட்ஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் அ ஹவுஸ். ஸோ வீட்டிலேருந்து வெளியே வந்து ஹெர்மிட் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பிஃபோர் கோயிங் அவே he wished once more to begin answer to the question he had put. சரிங்களா. ஸோ மறுபடியும் அவர் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் நம்மளோட கேள்வியை அந்த ஹெர்மிட் கிட்ட கேட்டுடலாம், நமக்கு எப்படியாவது அந்த ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரிங்களா. த ஹெர்மிட் வாஸ் அவுட் சைட் ஆன் ஹிஸ் நீஸ் sowing seeds in the beds that had been dug the day before. சரிங்களா. ஸோ த ஹெர்மிட் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் அவுட் சைடில் இருக்கார். சரியா. ஆன் ஹீஸ் நீஸ். சரியா. அவர் முட்டி போட்டுட்ருக்கார். முட்டி போட்டு என்ன பண்ணுறாரு, சோவிங் சீட்ஸ் அப்படின்னா விதையை வந்து போட்டுட்ருக்காரு. அதாவது நம்ம விதைக்கிறோம்ல, ஸோ அதை தான் சோவிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் நேற்று தோண்டின அந்த குழியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, விதையெல்லாம் போட்டுட்ருக்காரு. சரிங்களா. ஸோ த கிங் அப்ரோச்ட் ஹிம் அண்ட் செட், for the last time I pray you to answer my questions, wise man. ஸோ மறுபடியும் கிங் என்ன பண்ணுறாரு, ஸோ ஹெர்மிட்டை பார்த்து மறுபடியும் அந்த கொஷின்ஸை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாரு. அண்ட் தென் ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசியாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஐ ப்ரே யூ டு ஆன்சர் மை கொஷின்ஸ், வைஸ் மேன். தயவு செஞ்சு என்னோட அந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்குறாரு. சரிங்களா. யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்ட் செட் த ஹெர்மிட். ஸோ உடனே ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆன்சர் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் க்ரௌச்சிங் ஆன் ஹிஸ் தின் லெக்ஸ் அண்ட் லுக்கிங் அப் அட் த கிங் ஹூ ஸ்டுட் பிஃபோர் ஹிம். சரிங்களா. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த விதையை அதாவது முட்டி போட்டு அந்த விதையை தூவிட்டுருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கிங்கை பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் கிங் நின்றுட்டுருக்காரு. ஸோ உடனே நிமிர்ந்து கிங்கை பார்க்குறாரு. ஹவு ஆன்சர்ட், வாட் டு யூ மீன், ஆஸ்க் த கிங். எப்படி ஆன்சர் பண்ணீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கேட்குறாரு. டு யூ நாட் சி த ரிப்ளைட் ஹெர்மிட். சரிங்களா. உடனே ஹெர்மிட் என்ன சொன்னார், அதை நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இஃப் யூ ஹேட் நாட் பிட்டிட் மை வீக்னஸ் எஸ்டர்டே அண்ட் ஹேட் நாட் டக் தீஸ் பெட்ஸ் ஃபார் மீ பட் ஹேட் கான் யுவர் வே, that man would have attacked you and you would have repented of not having stayed with me. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இஃப் யூ ஹேட் நாட் பிட்டிட் மை வீக்னஸ் எஸ்டர்டே, நேற்று வந்துட்டு என்னை பார்த்துட்டு நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது, நீ செய்யாமல் இருந்திருந்த அப்படின்னா, அண்ட் ஹேட் நாட் டக் திஸ் பெட்ஸ் ஃபார் மீ, ஸோ இந்த விதை போடுறதுக்கான குழியை நோண்டாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஹேட் கான் யுவர் வே, நீ வந்து உன் வழியிலே திரும்பி உன் நாட்டுக்கு போயிருப்ப. அப்போ என்ன இருக்கும், தட் மேன் வுட் ஹாவ் அட்டாக்ட் யூ. அப்போ வந்து அந்த பியர்ட்மேன் வந்து என்ன பண்ணியிருப்பார், உன்னே அட்டாக் பண்ணியிருப்பார். அண்ட் யூ வுட் ஹாவ் ரிப்பண்டட் ஆஃப் நாட் ஹேவிங் ஸ்டேட் வித் மீ, நீ இங்கேயே இருந்திருக்கவும் மாட்ட, அதே நேரத்தில் என்ன இருப்ப, அந்த மேன் அட்டாக் ஆகி நீ இறந்துருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் வாஸ் வென் யூ ஆர் டிக்கிங் த பெட்ஸ். சரிங்களா. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு இவர் என்ன ஆன்சர் சொல்கிறாரு, உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து அந்த விதை போடுறதுக்காக குழி நோண்டிகிட்டு இருந்த பற்றியா, ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன். ஸோ அவர் வந்து செகண்ட் கொஷின் என்ன கேட்டார், ஹூ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் கேட்டிருந்தாரா. ஸோ இவர் சொல்கிறாரு, ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன். சரியா. அந்த நேரத்தில் உனக்கு நான் தான் ரொம்ப முக்கியமான ஆள். இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்ப, நீ ரிட்டன் வந்து உன்னோட கோர்ட்டுக்கு போயிருப்ப. ஸோ அந்த பியர்ட்மேன் உன்னை அட்டாக் பண்ணி கொண்டிருப்பார். ஸோ ஐ ஆம் த இம்பார்ட்டண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ். ஸோ எனக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நீ என்ன பண்ண, அந்த
விதை போடுறதுக்கான குழியை நோண்டிட்டு இருந்த. ஸோ தட் வாஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஸோ அதுதான் உன்னோட இம்பார்ட்டண்டான வேலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு இது வந்து ஒரு ஆன்சர். ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் வென் தட் மேன் ரேன் டு அஸ். சரிங்களா? ஸோ சப்போஸ் நீ என்கிட்ட இருந்து போகாமல் இருந்திருந்த அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து செகண்ட் இன்சிடென்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் வென் தட் மேன் ரேன் டு அஸ். நம்ம 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்து வயிற்றில் கையை அழுத்தி பிடிச்சிட்டு ஓடி வந்தான்னு தெரியுமா? அப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ ஆர் அட்டெண்டிங் டு ஹிம். சரிங்களா? ஸோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் என்னது? நீங்கள் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. For if he had not bound up his wounds, he would have died without having made peace with you. சரிங்களா? ஸோ செகண்ட் அடுத்து என்ன சொல்கிறாரு? நீ வந்து அவனுக்கு வந்து அந்த பேண்டேஜ் போட்டு அவனுக்கு அந்த ஹூண்டை வந்து சரி பண்ணலை அப்படின்னா என்ன இருக்கும்? அவன் செத்தும் போயிருப்பான், அதே மாதிரி உன் கூட பீஸ்ஃபுல்லாகவும் போயிருக்க மாட்டான். ஸோ அந்த ஹூண்டை சரி பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான் அந்த பர்சன்? ஸோ நான் உங்களை கொல்ல வந்தேன், ஆனால் நீ இங்கே வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பீஸ்ஃபுல்லாக போச்சு. அதே வந்துட்டு இவன் அதை பண்ணுறலன்னா என்ன இருக்கும்? அவன் வந்து அந்த அந்த கோபத்தோடவே இறந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். ஸோ அந்த டைமிங்கில் யார் இம்பார்ட்டன்ட் மேன்? அந்த பியர்டு மேன் தான். ஏன் அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு அவனுக்கு தான் அடிபட்டுருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? தென் அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் அவனுக்கு நீ என்ன பண்ணன? பேண்டேஜ் போட்டு அவனோட அந்த ஃப்ளோவிங் பிளட்டை வந்து சீஸ் பண்ணியா, அதாவது ஸ்டாப் பண்ணியா? ஸோ அதுதான் அந்த நேரத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ரிமெம்பர் தென். ஸோ அதுக்கப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்க. என்ன அப்படின்னா there is a only one time that is important now. சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமிங் என்னது? நவ், இப்போ தான். சரிங்களா? அட் ப்ரெசண்ட்டு தான் உண்மையான ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். சரிங்களா? ஸோ பாஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃப்யூச்சரும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அட் ப்ரெசண்ட் நம்ம கையில் என்ன இருக்குதோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ, தட் இஸ் த இம்பார்ட்டண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம். சரிங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர். சரிங்களா? ஸோ இந்த டைமிங் தான் நம்ம கையில் என்ன பவர் இருக்கோ இல்லையோ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். ஸோ இந்த செகண்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே என்ன தான்? இட்ஸ் அ சக்ஸஸ் தான். சரிங்களா? இந்த செகண்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வி நெவர் கெட் த சேம் டைம். சரிங்களா? ஒரு செகண்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னால என்ன ஆகாது? திரும்ப நமக்கு அந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காது. ஸோ நமக்கு அட் ப்ரெசண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் அப்படின்னு சொல்கிறாரு. த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த ஒன் வித் ஹூம் யூ ஆர். சரிங்களா? ஸோ நமக்கு மோஸ்ட் நெசசரி பர்சன் யார் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்காங்களோ. சரிங்களா? ஸோ நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேன். ஃபார் நோ மேன் நோஸ் வெதர் ஈ வில் எவர் ஹாவ் டீலிங்ஸ் வித் எனிஒன் எல்ஸ். சரிங்களா? யாருக்குமே தெரியாது எந்த நேரத்தில் யார் கூட இருப்போம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபேர் இஸ் டு டூ தட் பர்சன் குட். சரிங்களா? ஸோ நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோமா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு நாம் செய்யக்கூடிய நல்லது தான் இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் தட் பர்பஸ் அலோன் வாஸ் மேன் சென்ட் இன் டு திஸ் லைஃப். சரிங்களா? ஸோ ஒரு மனுஷனை வந்து எதுக்காக அவனோட லைஃப் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து அவனை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னொரு மனுஷனுக்கு வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு குட் திங்ஸை செய்யறதுக்காக தான் வந்துட்டு அவரை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.